என்று சொன்னார். அப்போது அந்த மனிதர் திருப்பி கேட்டார், அரஐத இன் கத்தலனி, அவன் என்னை கொன்று விட்டால், நான் போராட போய் அவன் என்னை கொன்று விட்டால் என்ன செய்ய வேண்டும், அதனால் வருகின்ற விளைவு என்னது? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால ஃபஅன்த ஷஹீதுன், அப்படியானால் நீ ஷஹீதாக மூத்தாய். உன்னுடைய செல்வத்தை ஒருவர் பெறுவதற்காக அல்லது கொள்ளையடிப்பதற்காக வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஃபகாத்தில்ஹு, நீ அவனோடு போராடு. அரஐத இன் கத்தலனி, அவன் என்னை கொன்று விட்டால் நான் என்ன செய்யலாம்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீது, நீ அப்போது ஷஹீதாக ஆகிறாய். நீ அவ்வாறு போராடி மரணித்தால் உண்மையில் ஷஹீதாக மரணிக்கின்றாய். அப்போது அந்த மனிதர் திரும்பவும் கேட்டார், அரஐத இன் கத்தல்துஹு, நான் அவரை கொண்டு விட்டால், அவர் என்னை கொண்டால் நான் ஷஹீத், ஆனால் அவர் என்னை கொன்று விட்டால் என்ன செய்யலாம் என்று, என்ன நான் அவரை கொண்டு விட்டால் அதன் பொருள் என்ன என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அப்போது அவன் நரகத்துக்கு செல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார். எனவே ஒரு மனிதன் செல்வத்துக்காக போராடுவது கடமையானது என்று ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறார். ஒருவர் கொள்ளையடிக்க வந்து அப்படி கொள்ளையடிப்பதை சும்மா பார்த்து கொண்டிருப்பது அல்ல, அவனோடு போராட வேண்டும். போராடி கொலை செய்யப்பட்டால் அந்த கொலை இவரை ஷஹீதாக மரணிக்க செய்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறு இவர் அவனை கொன்று விட்டால் அவன் நரகத்துக்கு செல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த வகையில் தான் செல்வம் ஒரு பெரிய அருளாக இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்க மாட்டார். அதாவது செல்வத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடுவது என்பது உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு, ஒரு ஷஹீத் பதவியை தரக்கூடிய ஒரு செயற்பாடு. கொள்ளையடிக்க வந்த மனிதனை நான் கொண்டு விட்டால் அவன் நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு செயற்பாடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார். எனவே ஹதீஸின் ஒரு பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை நிறைய சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சோதனை என்றும் செல்வத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த ரெண்டு பக்கத்தையும் நாங்கள் கண்டிப்பாக விளங்குவதற்கு முயல வேண்டும். ஒரு பக்கத்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செலவழிப்பதற்காக பொருள் தேடுவது கடமையானது, வாஜிபானது, அவ்வாறு தேடாமல் பிச்சை கேட்பது ஹராமானது, நரக தண்டனை அனுபவிப்பதற்கு சமனானது என்று சொன்னார். இன்னொரு பக்கத்தால் அது ஒரு அருள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய காதிமுக்கு தனக்கு தன்னுடைய பணிவிடையாளனுக்கு செய்த ஒரு பிரார்த்தனையாக அமைந்தது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக அது அமைய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த செல்வத்தை பாதுகாக்க போராடுவது ஷஹீத் என்ற பதவியை தரக்கூடிய ஒரு போராட்டமாக அமைகின்றது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி செல்வத்தை தேடுவது பெறுவது ஒரு அருள் என்ற கருத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு பக்கமும் செல்வத்துக்கு இருக்கிறது என்பதனை நாங்கள் அடுத்ததாக காணுகின்றோம். அது என்ன பக்கம் என்று நாங்கள் பார்த்தால், செல்வம் ஒரு சோதனையாக அமையும். எப்படி அது ஒரு சோதனையாக அமையும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கும் போது, செல்வம் மனிதனை பாவத்தில் வீழ்த்துகின்ற ஒரு முக்கியமான காரணியாக அமைய முடியும். இந்த வகையில் அது ஒரு சோதனை. அதாவது மனிதன் செல்வத்தை எவ்வளவு தூரம் கவனமாக பாவிக்கின்றானோ அப்போது அது ஒரு அருளாக அமையும். செல்வத்தை அவன் பிழையாக பாவிப்பதற்கு காரணமாக இருக்கும் போது அது ஒரு பெரும் சோதனையாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்ப்போம். மாதிபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ கனமின் பிஅஃஸத லஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மால் வ ஷரஃபி லிதீனி. இரண்டு பசித்த ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தையிலே விட்டால் அது எவ்வளவு தூரம் அந்த ஆடுகளை பிடித்து சாப்பிட்டு சீரழித்து விடுமோ அதனை விட மோசமாக அமையும் ஒரு மனிதன் செல்வத்திலும் செல்வத்தை பெறுவதிலும்
தன்னுடைய கௌரவம் தன்னுடைய பெருமையிலும் அதிகம் கவனம் செலுத்துவது அவனுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு அதனை விடவும் மோசமான ஒரு காரணியாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 பசித்த ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தையிலே விட்டால் ஆட்டு மந்தை எப்படி சீரழிந்து நாசமாக போகும், நிறைய ஆடுகள் எப்படி இறந்து போகும், அதனை விட மோசமாக அமையும் ஒரு மனிதன் செல்வத்தில் அளவுக்கு மீறி ஆசையும் பற்றும் வைப்பது, தன்னுடைய கௌரவத்தில் அளவுக்கு மீறிய ஆசையும் பற்றையும் வைப்பது அவனுடைய மார்க்க உணர்வை அளிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும். 2 ஆடுகளை 2 ஓநாய்களை ஆட்டு மந்தையில் விடுவதை விடவும் மோசமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதன் செல்வத்தின் மீது அளவுக்கு மீறிய பற்று கொள்கின்ற போது அவன் ஹராம் ஹலாலை பார்க்க மாட்டான், இது பிறருடைய சொத்து என்று கவனத்தில் கொள்ள மாட்டான், இது பிறருடைய தோட்டம் என்று அவன் கவனத்தில் கொள்ள மாட்டான், இது பிறருடைய வீடு என்று கவனத்தில் கொள்ள மாட்டான். எல்லாவற்றையும் ஹராமாகவோ ஹலாலாகவோ எப்படியோ செல்வத்தை சேர்ப்பது மட்டும்தான் அவனுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது அவனுடைய மார்க்க உணர்வை அளிப்பதாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்ற ஒரு மனிதன் அளவுக்கு மீறிய கௌரவ உணர்ச்சி பெருமை உணர்வு கொண்டிருந்தாலும் அவனுடைய மார்க்கத்தை அளிப்பதில் அது ஒரு பெரியோரு பங்கை வகிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்னுடைய கௌரவத்தை இந்த விஷயம் பாதிக்கிறது, என்னுடைய பெருமையை இந்த விஷயம் பாதிக்கிறது என்பதில் அளவுக்கு மீறிய கவனம் வருகின்ற போது ஒருவர் சத்தியம் தன்னை விட சின்ன மனுஷனிடம் இருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போன்று தன்னுடைய பெருமையையும் கௌரவத்தையும் பாதிக்கின்றது என்ற வகையில் யாருக்கு அநியாயம் செய்வதற்கும் அவர் தயங்க மாட்டார். இந்த பின்னணியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பசித்த ஓநாய்களை ஒரு மந்தையிலே அனுப்பிவிட்டால் எப்படி, ஒரு ஆட்டு மந்தையில் அனுப்பிவிட்டால் எப்படி அது மோசமான தீங்குகளை விளைவிக்குமோ அதனை விட மோசமாக அமையும் ஒருவர் செல்வத்தின் மீது பற்றுக்கொள்வது, தன்னுடைய கௌரவத்தின் மீது அளவுக்கு மீறிய பற்றுக்கொள்வது அவருடைய மார்க்கத்தை அளிப்பதற்கு அதனை விடவும் மோசமான காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுஇன அப்துத் தீனார் லுஇன அப்துத் திர்ஹம். அதாவது தீனாருக்கும் திர்ஹத்துக்கும் அடிமைப்பட்டு போனவன் சாபத்துக்கு உட்பட்டவனாக மாறுகின்றான். அல்லாஹ்வுடைய சாபம் ஒருவர் மீது வருவதற்கு செல்வத்தின் மீது பற்றுக்கொண்டு அதற்கு அடிமையாகி போவது காரணமாக அமைகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸிலும் இந்த ஹதீஸிலும் நாங்கள் காணுகின்ற உண்மை என்னவென்றால், செல்வத்தை ஒருவர் தன்னுடைய தேவைக்காக தேட வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்காக தேட வேண்டும். செல்வம் ஒரு அருள் என்ற வகையில் அதனை மிகவும் கவனமாக பாவிக்க வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறி செல்வத்தின் மீது பற்று கொண்டால், ஏற்கனவே சொன்ன ஹதீஸின் படி செல்வத்தின் மீது அளவுக்கு மீறி பற்று கொண்டால் அவருடைய மார்க்க அழிவுக்கே, மார்க்க உணர்வு அழிவுக்கே அது காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒருவர் செல்வத்தின் மீது கொள்கின்ற பற்று எந்த அளவு செல்கிறது என்றால் அதற்கு அடிமையாகவே அவர் போகின்றார், செல்வத்துக்கு அடிமையாகவே அவர் போகின்றார். செல்வம் நிறைய கிடைத்தால் அவருக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம் வருகிறது, செல்வம் அழிந்து போனால் அளவுக்கு மீறிய கவலையும் விரக்தியும் படுபவராக வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்று கருதுகின்ற அளவுக்கு அவர் சென்று விடுகிறார். அப்படி செல்வத்தின் மீது அடிமைப்படுகின்ற அளவுக்கு அவர் செல்வத்தின் மீது பற்று கொண்டால் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய சாபம் பெற்ற மனிதனாக மாறுகின்றான் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு ஹதீஸ், நாங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு ஹதீஸ் தான், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா வ இன்ன ஃபித்னத உம்மத்தி அல் மால். எல்லா சமூகத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது, என்னுடைய சமூகத்துக்கான சோதனை செல்வமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஏன் இப்படி சொன்னதன் கருத்து என்னது என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், பின்னால் கால பிரிவில் செல்வம் மிகவும் பெருகி போகும், மிகவும் ஆடம்பர வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்வோனாக மாறிப்போவான். அவனுடைய வீடு, அவன் சாப்பிடுகின்ற உணவு, அவன் உடுக்கின்ற உடை,
அவன் செல்கின்ற வாகனம் இவையெல்லாம் மிகவும் பாரிய ஒரு அமைப்புக்கு மாறிவிடும். உதாரணமாக நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரனையும் இன்றிருக்கிற ஏழையையும் ஒப்பிட்டாலும் கூட அந்த ஏழை அந்த பெரிய பணக்காரனை விட கூடுதலான வசதி உள்ளவனாக இருப்பான். அவனுடைய வீட்டுக்கு கரண்ட் இருக்கும், அவனுடைய வீட்டிலே ஃப்ரிட்ஜ் இருக்கும், அவனுடைய வீட்டிலே சில வேளைகள் டிவி இருக்கும். இப்படியான நிறைய வசதிகளோடு தான் உதாரணமாக எங்களுடைய காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்கிறோம். எனவே சில வேளைகளில் எது அத்தியாவசியமான தேவை, எது அத்தியாவசியமற்ற தேவை என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவைகள் மிகவும் பெருகிவிட்ட காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்கிறோம். ஃப்ரிட்ஜ் ஒரு அத்தியாவசிய தேவையா என்று கேட்டால் நாங்கள் சில வேளைகள் அத்தியாவசிய தேவை என்றுதான் கருத வேண்டி இருக்கும். கரண்ட் ஒரு அத்தியாவசிய தேவையா என்று கேட்டால் அதுவும் அத்தியாவசிய தேவைதான் என்று கருத வேண்டி இருக்கும். ஒரு வீட்டிலே கம்ப்யூட்டர் இருக்கிற அத்தியாவசிய தேவை என்று நினைக்கின்ற அளவுக்கு காலம் மாறிக்கொண்டு வருகிறது. இப்படி செல்வத்தை தேடுவது, செல்வம் என்னுடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய சோதனையாக அமையும். எல்லா சமூகத்துக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை இருந்தது. என்னுடைய சமூகத்தின் சோதனை செல்வமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எச்சரித்தார்கள். எனவே இந்த வகையில் நாங்கள் இந்த இரண்டு வகையான ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். முதலாவது வகை ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை ஒரு தேவையாக ஒரு மனிதன் கண்டிப்பாக தேட வேண்டிய ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் சொன்னார்கள். அவ்வாறு அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் இருப்பது, பிச்சை வாங்கி சாப்பிடுவது ஹராமானது என்று சொன்னார். பிறரை நம்பி வாழுவது மறுமையில் போய் தண்டனை பெறுவதற்குரிய ஒரு குற்றமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார். இது ஒரு பக்க ஹதீஸ்கள். இன்னொரு பக்கத்தால் செல்வம் ஒரு அருளாக இருந்தாலும் அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் அதனை தேடுவதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் செல்வம் இயல்பாக ஒரு மனிதனை அவருடைய கவர்ச்சியின் காரணமாக செல்வம் ஒரு மனிதனை வீழ்த்தி விடுவதற்கு காரணமாக இருக்கும், பாவத்தில் வீழ்த்தி விடுவதற்கு காரணமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ் பொருள் தேடுவது ஒரு பலம் அல்லது செல்வம் ஒரு தனி மனிதனுக்கும் சரி ஒரு சமூகத்துக்கும் சரி பலமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சக்தியாக அமையும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். எனவே அந்த வகையில் ரசூலுல்லாஹ் எவ்வாறு இதனை பலம் என்று எவ்வாறு வழங்கப்படுத்தினார்கள், எப்படி செல்வத்தை ஒரு பலம் சக்தி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாங்கள் பார்த்தால், முதலாவது ரசூலுல்லாஹ் பொருள் தேடுதலை ஊக்குவித்தார்கள். செல்வம் தேடுவதனை நிறைய ஹதீஸ்கள் நூடாக நிறைய உபதேசங்கள் நூடாக ஊக்குவித்தார். இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார நடவடிக்கைகளை நெறிப்படுத்தினார். பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவது பொருளை பணமாக பாவிப்பது, செல்வத்தை ஒரு சக்தியாக பாவிப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்று ரசூலுல்லாஹ் கருதினார். எனவே பொருளாதார நடவடிக்கைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்தினார்கள் என்று நாங்கள் காண்கிறோம். பொருள் தேடலை ஊக்குவித்தல் சம்பந்தமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஓரிரண்டு ஹதீஸ்களை மட்டும் இங்கே நாங்கள் சொல்வதற்கு முயற்சி. முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன் ஃபயஅகுலு மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகா. ஒரு மனிதன் ஒரு மரத்தை நடுகின்றான் அல்லது பயிற்சிகளிலே ஈடுபடுகின்றான். அப்போது அதனை ஒரு மிருகமோ ஒரு பறவையோ மனிதனோ சாப்பிடுகின்றான். அது அவனுக்கு சதக்காகவாக அமைந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு மரத்தை நட்டு அல்லது ஒரு பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு மனிதன், அதனால் ஒரு மனிதன் பயன்பெற்றாலும் ஒரு பறவை பயன்பெற்றாலும் ஒரு மிருகம் பயன்பெற்றாலும் அது ஒரு சதக்காவாக அமைகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மரம் நடுவது, பயிற்சிகள் ஈடுபடுவது சதக்காவுக்கு காரணமாக அமைகின்ற
ஒரு வணக்க வழிபாடாக அமைகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக இந்த கருத்தை ஊக்குவித்தார்கள் என்று நாங்கள் காண்கின்றோம். இன்னொரு ஹதீஸில், ஒரு நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியில், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் பக்கத்தால் வந்து போனார். அந்த மனிதரை சஹாபாக்கள் பார்த்தார்கள். அவர் நல்ல உடம்புள்ளவராக, சக்தி உள்ள உடம்புள்ளவராக தென்பட்டார். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் அவனுடைய இந்த உடம்பில் இருக்கிற சக்தியை அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு பாவித்தால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று சஹாபாக்கள் அந்த மனிதனை பற்றி ரசூலுல்லாஹ்விடத்திலே கருத்து சொன்னார். அப்போது ரசூலுல்லாஹ் அந்த கருத்தை திருத்தினார். இவ்வாறு நீங்கள் கருதுவது பொருத்தமானது அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்காக அவன் உழைப்பதற்காக இப்படி வெளியேறி சென்றால் அவன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கின்றான். وَإِنْ خَرَجَ يَسْعَى عَلَى أَبَوَيْنِ شَيْخَيْنِ كَبِيرَيْنِ فَهُوَ فِي سَبِيلِ اللَّهِ. அவன் தன்னுடைய வயது மூத்த பெற்றோர்களுக்காக உழைப்பதற்காக வெளியேறி சென்றால் அப்போதும் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கின்றான். وَإِنْ خَرَجَ يَسْعَى عَلَى نَفْسِهِ يَعِفُّهَا فَهُوَ فِي سَبِيلِ اللَّهِ. தன்னை பிச்சை கேட்காமது, பிறரிடத்திலே கை நீட்டாது, தூய்மையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உழைப்பதற்காக அவன் வெளியேறி சென்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றான். ஆனால் வஇன் கான யஸ்ஆ ரியாஅன் வ முஃபாகரத்தன் ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான். ஆனால் அவன் பெருமை அடிப்பதற்காக வேண்டியும் முகஸ்துதிக்காக வேண்டியும் செல்வம் தேடச் சென்றால் இப்போது அவன் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறான். யார் பிறரோடு போட்டி போடுவதற்காக வேண்டி அல்லது சமூக முகஸ்துதியை, அந்தஸ்தை தேடுவதற்காக வேண்டி, சமூகத்திலே அந்தஸ்து உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, இப்படியான ஒரு முகஸ்துதி நோக்கத்தோடு அல்லது பெருமை அடிக்கின்ற நோக்கத்தோடு ஒருவர் உழைப்பதற்கு சென்றால் இப்போது அவர் உண்மையில் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சபீலில்லாஹ் என்ற சொல்லுக்கு கருத்து கொடுத்தார். அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த உடம்பு நல்லா உள்ள பலமான இந்த மனிதன் போராடினால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று ஃபீ சபீலில்லாஹ் என்ற சொல்லை அல்லாஹ்வுடைய பாதையில் ஆயுதம் தாங்கி போராடுவதுதான் உண்மையில் ஃபீ சபீலில்லாஹ் என்று சஹாபாக்கள் கருதினார்கள். இப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை திருத்தினார்கள். அப்படி அல்ல, ஒருவர் தன்னுடைய பிறரிடத்திலே கை நீட்டாமல் தூய்மையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் உழைக்க சென்றால் அது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதாக அமைகின்றது. பிறகு ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களுக்காக உழைப்பதற்காக வெளியேறி செல்கின்றார், அப்போதும் அது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதாக அமைகின்றது. பிறகு ஒருவர் தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்காக உழைக்க சென்றால் அப்போதும் அது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதாக அமைகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் அன் யஅகுல மின் அமலி யதி. ஒருவர் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து சாப்பிடுவதனை விட மிக உயர்ந்த உணவை சாப்பிட்டது கிடையாது, மிகச்சிறந்த உணவை சாப்பிட்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ இன்ன நபி அல்லாஹி தாவூத் கான யஅகுலு மின் அமலி யதி. அல்லாஹ்வுடைய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து சாப்பிட்டு வந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு உதாரணமும் சொன்னார்கள். ஒருவர் சாப்பிடுகின்ற உணவில் உயர்ந்தது சொந்த கையால் உழைத்து சாப்பிடுவது. ஹலீஃபாவாக அல்லது ஆட்சியாளராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சொந்த கையினால்